ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 7 கேது, விதி எண் 3 குரு. நல்ல அழகு, அறிவு, கலை ஆர்வம், தேசபக்தி, நடிப்பு திறன் எல்லாம் இருக்கும். சினிமால கூட சாதனை படைக்கலாம். நேர்மை, நீதி, நாணயம் உள்ளவரு. ஒருத்தனை பார்த்த உடனே இவர் எப்படிப்பட்டவன் ஜட்ஜ் பண்ணிடுவாரு. பின்னால் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் இவருக்கு முன்னாலே தெரிஞ்சிடும். சொந்த தொழில் இவருக்கு செட் ஆகாது. நஷ்டம் தான் வரும். வேலை தான் செட் ஆகும். பேசுற பேச்ச கூட தயார் பண்ணிக்கிட்டு தான் பேசுவாரு. தான் ஒரு மேதாவி, தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். பெண்கள்கிட்ட பழகும் போது எச்சரிக்கையா பழகணும், இல்லாட்டி பேர் கட்டுரும். ஒரு நாள் ஆடம்பரமா இருப்பாரு, மறுநாள் எளிமையா இருப்பாரு. தன்னுடைய உடல்நிலை மிக கவனமா இருப்பாரு. தேவையில்லாம சில காரியங்கள் இறங்கி மாட்டிக்கிட்டு அவதிப்படுவாரு. பொறுக்க முடியாத கஷ்டங்கள் வச்சா கண்ணீர் வடிப்பாரு. சமயத்துல ஏன்டா செத்தரலாம் கூட தோணும். குடும்பத்துல பல பிரச்சனைகளை சந்திப்பாரு. ஒரு வேலையில இருப்பார், திடீர்னு விலகி வேற வழிக்கு தவிருவாரு. முன்னேற வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் கோட்டை விட்டுருவாரு. இந்த போலித்தனம் பிடிக்காது. நேர்மையா இருப்பதனால இவருக்கு உண்மையான நண்பர்கள் அவ்வளவா அமையாது. தொழில் நஷ்டம், வாய்வு, மலச்சிக்கல், கண் உஷ்ண கோளாறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது வந்து பொதுவான குணம். பெயருக்கு தகுந்த மாதிரி இவருடைய குண அமைப்பு மாறும். உங்க பெயரை சொன்னா உங்க வாழ்க்கையில் நடந்த 3 விஷயங்களை ஃப்ரீயா சொல்றேன். இதை வந்து பயன்படுத்திக்கங்க.